ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு வச்சு மோர் கூட்டு பண்ண போகிறோம். இந்த வாழைத்தண்டில் மோர் கூட்டு செஞ்சு வெயில் காலத்தில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும், பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு சின்ன சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு நல்லா வேக விடலாம். 2 விசில் வர்ற வரைக்கும் வேக விடணும். தண்ணி 1 கப் மட்டும் அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் வச்சு அப்படி மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போ இதுக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் பெருசாக இருக்கிறத சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படி குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. அதில் கொஞ்சமாக மிச்சம் இருந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். இப்போ இது கூட கெட்டி தயிர் சிலுப்பிட்டு தண்ணி சேர்த்தாமல் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல, எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதை லேசாக ஒரு தடவை வாழைத்தண்டு கூட கலந்து கொடுக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது அப்படி நல்லா பொங்கி வந்தால் போதும், கொதிக்கவெல்லாம் வேண்டாம். தயிர் சேர்த்துருக்கிறதுனால கொதிச்சதுன்னா திரியாக போயிடும். பாருங்கள், அப்படி லேசாக பொங்கி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொங்கி வந்ததுன்னா போதும். இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சுலபமாக செஞ்சாச்சு பாருங்கள். வாழைத்தண்டு வச்சு மோர் கூட்டு. வாழைத்தண்டில் எப்போவுமே பாசிப்பருப்பு வச்சு ஒரே மாதிரி கூட்டு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கும். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கருவேப்பிலை போட்டு 2 பொரிஞ்ச உடனே எடுத்து இது மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க, அருமையான ரொம்பவே ஹெல்த்தியான வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.